நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவினுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2/6/2026 தான் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். சூரியனுக்கு 9 குரு வரும்போது வக்ரமாகும். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும். 5 to 9 வரைக்குமே அந்த வக்ரகதியாக தான் இருக்கும். சரி, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1 தேதி 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார். அங்கே ஒரு 27 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 11/11/2025 5/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கர நிலையிலே இருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த 5/12/2025 மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேர்ஸில் வரார். இப்படி கடகம் டு மிதுனம், மிதுனம் டு கடகம், இதுதான் அதிசாரம். அப்போ வக்ரம் 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆக்சுவலாக 11/3/2026 வரைக்குமே ஒரு 4 மந்த்து 120 நாட்கள் வக்ரகதியார். ஐப்பசி 1லிருந்து மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் வக்ரகதி ஆகியிருக்கார். பட் இதனால் என்ன நடக்க போகிறது? ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன். என்ன வருட கிரகங்கள் குரு பகவான், குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம். இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்ரம் பெறதுனால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது? இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது? நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா? இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம். வாங்க உள்ளுர பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் வக்ரமாகிறது, அதிசாரமாகிறது எந்த வகையில் சிறப்பு தரும் அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு 7.5 வேறு நடந்துட்டுருக்கு. இந்த 7.5 சனியால் ரொம்ப பீடிகை போய்ட்டுருக்கீங்க. எனக்கு உத்தியோகம் மாறுறது, உத்தியோகத்தில் பெரும் பணம் இழப்பாயிடுச்சு, ஏற்கனவே ஒரு முதலீடு வச்சேன் அதில் லாஸ் ஆஃப் பே வந்திருக்கு, கொடுத்த பணம் திரும்ப வரமாட்டேங்குது, எல்லா விதமும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா, நிறைய மைண்டில் போயிட்டே இருக்குது, ஆனால் எதுவுமே ஸ்ட்ரகிளாக இருக்குது. இந்த குருவினுடைய வக்ரம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு போடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்க போகிறது. கொடுத்த பணங்கள் உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு வருகை பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் நடக்கும். இந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ பெண்கள் இருக்கிறா மேஷராசியில் அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர அதிசாரம் பெறதுனால உங்களுடைய மாமனார் மாமியாருடைய உடல்நலம் பாதிப்புகளை தரப்போகுது. ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சீரியஸாக ஆகிறதுக்கோ அல்லது ஏதாவது ஹைஃபையான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இப்போ குடும்பத்தில் நடக்கும். இந்த 120 நாளுக்குள்ளே இந்த மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் கடன் சுமைகள் தீரும். ஆமாம், கண்டிப்பாக தீர்ந்துடும். வழக்குகள், பஞ்சாயத்துகள், கோர்ட்டுகள், கேஸுகள், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அது எப்படி முடிவுக்கு வரும்னா, நம்ம இவ்வளோ காலம் வேணாம்பா இழுத்தடிக்க வேணாம், நம்ம ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, குடும்ப நல வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது பத்திரம் சார்ந்த வழக்காக இருந்தாலும் சரி, சொத்து சார்ந்த வழக்காக இருந்தாலும் சரி, வாகன விபத்துகள் தொடர்பான வழக்குகள், எவ்வகையிலாவது வழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான எதிராளியே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வாண்டடாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு நடந்து முடியும் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். தொழில் ரீதியான மாற்றம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போ நடக்கும். இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுவா. பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறவா எல்லாம் தன்னுடைய பிஸ்னஸை வேறு வித இடத்துக்கு கைங்கரியை மாற்றி கொடுத்துட்டு இப்போ ரிலீஃப் ஆனால் போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆக மொத்தத்தில் ஸ்ட்ரெஸ் குறையும், கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும், போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். மனிதனுடைய வாழ்க்கையே முதல்ல போராட்டம் தான்.
அப்போ நம்ம போர் புரிய தயாராக இருக்கணும். தினம் தினம் போராட்டம் தான். கண்ணை விழித்தது ஆரம்பித்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கை ஒரு போர்க்களத்தில் நின்று போராடக்கூடிய குணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ தான் அந்தந்த வாழ்க்கையை அவன் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்போ போராட தகுதியை இழந்து விட்டால் அமைதியாக தான் உட்கார்ந்துடணும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும். அவ்வளோதான். எப்படி ஒரு பாரத போரில் சங்கு முழங்கின அடுத்த நிமிஷம் போர்க்களத்தில் வீரர்கள் இருக்கிறார்களோ அந்த மாதிரி இருக்க வேண்டும் வாழ்க்கையில். கண் விழித்ததிலிருந்து நம்மளுடைய சிந்தனையும் செயலும் சரியான ஓட்டத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக அமைத்து கொள்ளலாம். அதன் பிரகாரம் இந்த குரு வந்து வக்ரம் பெறுறது புது மன வீடுகள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏற்கனவே இருக்கிற வீட்டை சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அப்போ விவசாயிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வயல்வெளியில் பக்கத்து நிலம் வருது வாங்கலாம். அப்போ நம்மளுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய நிலம் வருது, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வருது, இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். நான் என்ன எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும். புது வாகனம் வாங்கிறது, ஏற்கனவே இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம், ஹைஃபையாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாமே வந்துடும். கடன் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலையும் இருக்கும். சிறு கடன் ஏற்படும். அந்த கடன் வந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்களுடைய அறிவுத்தன்மை கொண்டு தான் நீங்கள் செயலாக்கம் பண்ணணும். ஏன்னா பயணப்படுதல் கண்டிப்பாக நடந்துடும். பயணங்கள் தூரதேச பயணங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாது இந்த தூரதேச பயணம் வந்து உத்தியோகம் சார்ந்த பயணங்களாகத்தான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இருக்காது. ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுவீங்க. இந்த குரு 4 மாத காலம் வந்து உங்களுடைய சேவிங்ஸு, உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டம் ப்ரெஷரே வந்து அவங்களுக்கு தான். தந்தையார் சேர்த்து வைத்த தொழில்கள், சந்தையார் சேர்த்து வைத்த பெயர் புகழ்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ மதிப்பு மரியாதையாக வந்து சேரும். அவர் செஞ்ச காரியம் புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போது பலனாக அமையும். இந்த குருவினுடைய வக்ரம் வந்து அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே காலகட்டத்தில் 4ஆம் இடத்துக்கு உண்டான சம்பந்தப்பட்ட அத்தனை பண்ணை தொழிலாளிகள், கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, இந்த சிவில் இன்ஜினியர்ஸு, ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, எல்லாமே ரொம்ப நாளாக விலை போகாத சொத்துக்கள், அப்போ ரொம்ப வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குருவினுடைய வக்ரம் வந்து அமையப்போகிறது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, இந்த குருவினுடைய வக்ரம் எவ்வகையில் பாதிப்பை தரும் அப்படின்னா உங்களுக்கு மறைமுக உறுப்புகளில் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆமாம், அப்போ கிட்னியில் கல் இருக்குது, அப்போ சிறுநீரக பிரச்சனை இருக்குது, அப்போ வயிற்றுக்கு கீழ் முட்டிக்கு மேல் உள்ள பகுதிகளில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா இந்த குரு செவ்வாய் ஸ்தானம் பலம் பெறுறார். குரு செவ்வாய் சனியினுடைய தாக்கம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுடைய தசாபுத்தியில் ராகு சம்மந்தப்படுதுன்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து சிவியராக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும். வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனங்களாக இருக்க வேண்டும். வாகனத்தில் போகும்போது உங்களுடைய குலதெய்வத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு நல்ல நாள் நேர காலம் ஒரு பெரிய பயணம், தூரதேச பயணத்துக்கு தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ சுமாராக நீங்கள் போகிறீங்கன்னாலும் கண்டிப்பாக வாகனம் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துன்னு தான் போகணும். ஏன்னா வாகன விபத்துக்கள் அதிகமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, பயணம் பண்ணும்போது பொருட்கள் தொலைவதற்கு உண்டான சூழ்நிலை இதெல்லாம் நடக்கும். அப்போ திடீர்னு வீட்டில் ஏதாவது வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா மழைக்காலங்களில் வெளியில் போகக்கூடாது. இந்த விஷயங்களை ஒரு இன்ஸாக வச்சுக்கோங்க. மழைக்காலம் வருது அப்படின்னா எங்கேயாவது தங்கிட்டு தான் அந்த மழை முடிஞ்ச உடனே வெளியில் வரணும். ஏன்னா இடி மின்னல்கள் தாக்கி ஒரு வாய்ப்புகள் உண்டு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு. இதிலிருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா மேஷ ராசியினர் வன்னி மரத்தின் கீழ் உள்ள விநாயகர்கிட்ட திங்கட்கிழமை தோறும் 10 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை தலை சுற்றி செதறுகா உடைச்சிட்டு உங்களுடைய காரியத்தை கையிலிடுங்க. இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கும் பாதிப்பை தராது. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த குருவினுடைய வக்ரம் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் நம்ம வந்து ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக அது தாக்கத்தை கொடுக்கும். இன்னும் இந்த குருவினுடைய தொடர்பு, செவ்வாய், ராகு, சூரியன், சுக்கிரன், இந்த நவகிரகங்களுடைய தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைய கோச்சார ரீதிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வுகள் பெறலாம் அப்படின்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு தொடர்பு கொண்டு
உங்களுடைய சுய ஜாதகங்களை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்று கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சர்வம் சக்திமயம்.